உலகத் தமிழர்களுக்கு தமிழ் சமையலின் அன்பு வணக்கங்கள். நம்ம சமையல் சேனலின் மூலம் உங்களோடு தொடர்ந்து பயணிக்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் முதல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். வாங்க இனிப்போடு ஆரம்பிக்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருள்: 1 கப் ரவை, 1/4 கப் நெய், தேவையான அளவு முந்திரி திராட்சை, 1 கப் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் முந்திரி போட்டு வறுத்துக்கலாங்க. முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போது திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ முந்திரி திராட்சை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 3.5 கப் தண்ணி ஊற்றுறேங்க. கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. இதில் 5-6 கல் உப்பு போடுறேங்க. உப்பு போட்டால் தான் நல்லா தித்திப்பு ருசியாக தெரியும். அதிகமாக உப்பு போட்டுறக்கூடாது, இல்லைன்னா கறிக்கும். இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க தண்ணியை. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை தண்ணியோடு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. ரவை நல்லா வெந்தால் தான் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அடுத்தது மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடைசியாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு சுவையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.